பசுமை 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 90.4 FM. உங்களை முன்னேற்றும் நோக்கோடு பயணிக்கும் பசுமை 90.4 FM. இனி என்றும் உங்களோடுதான். இந்திய விடுதலை நாள் அமுதப் பெருவிழா, இந்திய அரசின் விஞ்ஞான் பிரசார் அறிவியல் பலகை, தமிழ்நாடு அரசின் அறிவியல் தொழில்நுட்ப மையம், பசுமை 90.4 இணைந்து வழங்கும் சிறப்பு தொடர் நிகழ்ச்சி அறிவியலோடு விளையாடு. இது அறிவியல் உண்மைகளை எடுத்துக் கூறும் சிறப்பு தொடர் நிகழ்ச்சி. அத்தியாயம் 5. நிகழ்ச்சியில் உங்களோடு கவிவலவன். உலகிலேயே குடியுரிமை பெற்ற முதல் ரோபோ சோஃபியா. அக்டோபர் 2017 சோஃபியா என்ற ரோபோவிற்கு சவுதி அரேபிய அரசு குடியுரிமை வழங்கியுள்ளது. சோஃபியா என்பது இயந்திர மனித தானியங்கி ரோபோ. எனது ரோபோக்கு குடியுரிமையா? ஆமா, ரோபோவும் மனிதர்கள் மாதிரியே எல்லா வேலைகளையும் செய்தில்ல, அதான் மனிதர்கள் மாதிரியே குடியுரிமை கொடுத்திருக்காங்க. அது மெஷின் தானே, அது எப்படி மனிதர்கள் செய்யற எல்லாத்தையும் செய்யும்? நாம சிந்திச்சு முடிவெடுப்போம், அதுக்கு என்ன ப்ரோக்ராம் பண்ணிருக்காங்க, அதை தானே செய்யும். நீ சொல்றது சரிதான், ஆனா அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஏஐ தொழில்நுட்பமா வளர்ந்திருக்கு. ஏஐனா என்ன? ஏஐனா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது செயற்கை நுண்ணறிவு. செயற்கை நுண்ணறிவா? என்னமோ சொல்ற, என்னன்னே புரியல போ. செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறது மனிதர்கள் மாதிரியே சிந்திச்சு செயல்படக்கூடிய ஒரு தொழில்நுட்பம். சரி பொறு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி இன்னும் தெளிவா அதோட அப்ளிகேஷனோட சேர்த்து சொல்றாங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் ப்ரொஃபசர் டாக்டர் கலைச்செல்வி. அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், நான் டாக்டர் கலைச்செல்வி. கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ரொஃபசர் என்ற முறையில் செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி சில விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன். நீங்கள் அனைவரும் அறிந்த ஒன்றுதான், இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பது தற்போது உலகம் முழுவதும் அனைவராலும் ஓயாமல் பேசிக்கொண்டும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஒரு விஷயம். கணிப்பொறி ஆராய்ச்சியாளர் என்ற முறையில், ஒரு பேராசிரியர் என்ற ஆராய்ச்சியாளர் என்ற முறையில் இந்த ஏஐ பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இந்த ஏஐ என்பது, செயற்கை நுண்ணறிவு என்பது ஒரு கணினி அறிவியலின் ஒரு பரிமாண வளர்ச்சியை காட்டும் ஒரு உச்ச நிலையாகும். அதாவது இது ஒரு இவல்யூஷன். கணினி அறிவியல் நிறைய இவல்யூஷன் வந்தது, இது ஒரு ஹையஸ்ட் ஸ்டேஜ். இதுதான் நமக்கு செயற்கை நுண்ணறிவு. கணினி என்பது ஒரு அறிவியலின் ஒரு அங்கம்தான். அறிவியல் வளர்ச்சியில் ஒரு புரட்சி என்று கூட நாம் சொல்லலாம் கணினியை. நாம் பார்க்க வேண்டுமானால் முதலில் நமக்கு புரட்சி என்றால் நமக்கு நினைவுக்கு வருவது விவசாய புரட்சி தான். மக்கள் நாடோடிகளாக ஒவ்வொரு இடம் மாறிக்கொண்டும் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் அவர்கள் விவசாயத்தை முன்னிறுத்தி ஒரு இடத்தில் அவர்களை நிலைத்த வாழ்க்கையை அமைக்க வேணும் அப்படின்னு சொல்கிறப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, கொஞ்சம் பயந்தாங்க. அப்போ எப்படி ஒரே இடத்துல இருந்து நம்ம விவசாயம் பண்ணால் நம்மளோட அந்த பழைய இதெல்லாம், நம்ம வேட்டையாடுற தொழில் அதெல்லாம் போயிருமோ அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பயம் இருந்தது தான். ஆனால் காலப்போக்கில் அவங்க அதை பழகிக்கிட்டாங்க, ஒரு இடத்துல வாழ்ந்து ஒரு விவசாயம் பண்ணி அவங்க வாழ்க்கை முறையை ஓட்டுறதுக்கு. ஸோ அவங்க அப்படி விவசாயம் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ ஒரு சில வேலைகள் ஒரு சில கடினமான வேலைகள் இருக்கிறப்போ அதை உதவிக்கு ஏதாவது என்ன மாதிரி யூஸ் பண்ணலாமா, என்ன மாதிரி உபயோகிக்கலாமான்னு அவங்க யோசிக்கிறப்ப தான் அவங்க அடுத்தடுத்து என்ன பண்ணாங்கன்னா, ஒரு சில இயந்திரங்கள், ஒரு சில சின்ன சின்ன கருவிகளை கண்டுபிடிச்சாங்க. ஸோ அந்த கருவிகள் மூலமாக அவங்களுக்கு ஒரு சில உதவிகள் கிடைச்சிட்டு இருந்துச்சு. அப்போ அவங்க அந்த கருவிகளை உபயோகப்படுத்திகிட்டே இருக்கிறப்ப தான் காலப்போக்கில் என்னாச்சுன்னா தொழில் புரட்சின்னு ஒன்று வர ஆரம்பித்தது, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். ஸோ அந்த தொழில் புரட்சியில் தான் ஒரு இயந்திரங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன. அந்த இயந்திரங்கள் எப்படின்னா, மனிதர்கள் செய்ய முடியாத கடினமான வேலைகளை அவர்களுடைய மேற்பார்வையோடு அந்த இயந்திரங்கள் செய்தன. ஸோ அந்த இயந்திரங்களை இவங்க அந்த மேற்பார்வை பார்க்கணும், அதை கண்ட்ரோல் பண்ணணும், அதை ஸ்டார்ட் பண்ணணும், இதெல்லாம் அவங்க பண்ணிக்கிட்டு அந்த இயந்திரங்கள் உதவியோட அந்த உற்பத்தி திறனை அதிகரிச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் காலப்போக்கில் ஒரு சில விஷயங்கள் பார்த்தா மனிதன் திரும்ப திரும்ப ஒரே மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்கிற ஒரு சில வேலைகள் பார்க்குறப்போ அவனுக்கு ஒரு அயற்சி வந்துருச்சு. இது திரும்ப திரும்ப நம்ம செய்கிறதுக்கு பதிலாக ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு இயந்திரமே செஞ்சால் நல்லா இருக்குமே அப்படிங்கிறப்ப தான் இந்த தானியங்கி இயந்திரங்களை கண்டுபிடிச்சாங்க. ஸோ அவங்க அது இன்வால்வ் ஆகி அந்த திரும்ப திரும்ப செய்கிற வேலைகளை மனிதர்களுக்கு பதிலாக, ஏன்னா மனிதர்கள்னால் அவங்களுக்கு நடுவில் ஒரு ரெஸ்ட்டு கொடுக்கணும், ஒரு பிரேக் கொடுக்கணும். பட் இயந்திரங்களுக்கு நமக்கு தேவையில்லை. ஒன்ஸ் அதை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு அது என்ன வேலை அதை செய்யணும்னு அது படைக்கப்பட்டிருக்கோ அந்த வேலையை அதை செஞ்சுக்கிட்டே இருக்கும்.
இருக்கும், உற்பத்தி இன்னும் அதிகமாச்சு அவங்களுக்கு. ஸோ அப்படி போயிட்டே இருக்கிறப்ப தான் இந்த மனிதர்கள் கொஞ்சம் என்ன நினச்சாங்கன்னா, சரி இந்த வேலையை திரும்ப திரும்ப அது செய்கிறப்போ அதுகளுக்கு கொஞ்சம் அதுகளே ஒரு ஓன் கண்ட்ரோல், நம்ம இந்த கட்டளையை சொல்லிவிட்டு அதுக்கு பண்ணுற மாதிரி, அதுகள்கிட்டே ஒரு சுய சிந்தனையோடு அதுக்கு பண்ணுற மாதிரி செஞ்சால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறப்ப தான் இந்த டெக்னாலஜி ரிவல்யூஷன் வந்துச்சு. நமக்கு தொழில் புரட்சிக்கு அடுத்து தொழில்நுட்ப புரட்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த தொழில்நுட்ப புரட்சிங்கிறது 21ஆம் நூற்றாண்டில் தான் உருவாக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த தொழில்நுட்ப புரட்சியில் அவங்க இயந்திரங்கள்ட்ட என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, ஒரு கட்டளையின் அடிப்படையில் அந்த இயந்திரங்களை நம்ம உபயோகிக்கலாம் அப்படிங்கிறப்ப, அந்த கட்டளையின் அடிப்படையில் இயந்திரங்களை உபயோகிக்கணுங்கிறப்ப தான் இந்த கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது நமக்கு உள்ளே வந்துச்சு 21ஆம் நூற்றாண்டில். ஸோ கம்ப்யூட்டரில் நீங்கள் கட்டளைகளை அந்த கம்ப்யூட்டர் மொழியின் வடிவத்தில் கொடுத்துட்டிங்கன்னா அது என்ன கட்டளைங்கிறத அதை புரிஞ்சிக்கிட்டு அதோட அடிப்படையில் அது நமக்கு என்ன செய்யணுமோ அது அந்த இயந்திரங்களை செய்ய வச்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்படிங்கிறப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம இந்த கால்குலேட்டர்லாம் சொல்லலாம். கால்குலேஷன்லாம் பண்ணுறதுக்கு, சிம்பிள் கால்குலேஷன் பண்ணுறதுக்கெல்லாம் கால்குலேட்டர்னு ஒரு இது வந்துச்சு. அப்புறம் திருப்பி கொஞ்சம் சிக்கலான கால்குலேஷன் பண்ணணும், ஏதாவது தீர்வு கண்டுபிடிக்கணுங்கிறப்ப தான் இந்த கம்ப்யூட்டரில் கட்டளை வடிவத்தில் நாங்கள் அதை என்ன சொல்லுவோம்னா ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமில் அந்த கட்டளைகளை எழுதி கொடுத்துட்டோம்னா அது அந்த எந்த இதுக்காக நம்ம அதை உருவாக்கியிருக்கோமோ அந்த வேலைகளை அது கரெக்டாக செஞ்சுக்கிட்டே இருந்துச்சு கம்ப்யூட்டர். அப்படிங்கிறப்போ இந்த நேரத்தில் தான் நமக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த டெக்னாலஜி ரெவல்யூஷன் அடுத்து எங்கே போச்சுன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு போச்சு. அதாவது தகவல்கள் அடிப்படை அந்த தொழில்நுட்பம். ஏன்னா நம்ம கம்ப்யூட்டரில் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம், எல்லா தகவல்களும் கம்ப்யூட்டருக்கு கொடுக்குறப்போ கம்ப்யூட்டரில் நிறைய தகவல்கள் சேமிக்க ஆரம்பிச்சிச்சு. அது ஸோ சேமிக்க ஆரம்பிக்கிறப்போ அடுத்து நம்ம என்ன மனிதர்கள் யோசிச்சாங்கன்னா, மனிதர்கள் சொல்ல முடியாது, ஒரு கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட்டுகளை எடுத்துக்கலாம், கம்ப்யூட்டர் வல்லுநர்கள் அடுத்த கட்டத்தில் அவங்க சரி அடுத்த லெவலுக்கு நம்ம போகணும் அப்படிங்கிறப்ப அவங்க யோசிச்சது என்னென்னா, இந்த கட்டளை அடிப்படையில் அதை நாங்கள் என்ன சொல்லுவோன்னா, அந்த கம்ப்யூட்டர் ரூல் பேஸ்டு சிஸ்டமாக இவ்வளோ நாள் இருந்ததை ஏன் இந்த தகவல்களை வச்சு இந்த கணிப்பொறியானது கொஞ்சம் கற்றுக்கொள்ளலாம்ல அது அப்படின்ட்டுன்னு. அதாவது இதை கொடுத்தா இதைத்தான் பண்ணுறோம். இப்போ உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா செஸ் கேம் வச்சுக்கலாம். இப்போ செஸ் கேமில் ஒவ்வொரு காய்க்கும் ஒரு விதி இருக்குது. இந்த காய் எப்படி தான் நகர்த்தலாம், இந்த காயை இந்த தான் பண்ணலாங்கிறப்போ முதல்ல செஸ் கேம் எப்படின்னா, அந்த செஸ் போர்டு வச்சு அந்த காயெல்லாம் வச்சு 2 பிளேயர் விளையாடுவாங்க. 2 பிளேயர் விளையாடுறப்போ ஒரு பிளேயர் இப்போ ஒரு காயை தொட்டார் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு பார்த்து காட்டினார்னா கம்ப்யூட்டருக்கு தெரியும். இப்போ குதிரையை தொட்டார்னா இந்த ஷேப் எல் ஷேப்பில் தான் அது போகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த கம்ப்யூட்டர் நகர்த்தி கொடுக்கும். அதை மீறி அவர் அதோட காயை ட்ராக் பண்ணி தப்பான இடத்துல வச்சுட்டாருன்னா அது ராங்குன்னு சொல்லிட்டு பழைய இடத்துல கொண்டு போய் நிறுத்திடும். ஸோ இது ரூல் பேஸ்டு சிஸ்டம். ஆனால் ஓவர் த பீரியட் என்னாச்சுன்னா, இது அப்படியே விளையாட அந்த நாலேஜ் கம்ப்யூட்டருக்கு அது தெரிய ஆரம்பிச்சிச்சு. சரி இந்தந்த அவங்க இப்படி பண்ணால் அடுத்து நம்ம நகர்வு இப்படி பண்ணலான்ட்டு அது அதை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தது. ஸோ அந்த கற்றுக்கொள்றது பண்ணுறப்ப என்ன டேட்டாக்கள் நிறைய பேர் விளையாட அந்த தரவுகளை வச்சு அது லேர்ன் பண்ணதுனால அடுத்த கட்ட நகர்வு இந்த செயற்கை நுண்ணறிவில் என்ன சொல்கிறாங்கன்னா மெஷின் லேர்னிங், அதாவது இயந்திரம் கற்றுக்கொள்ளுதல். ஓகே, அந்த ஒரு இது வந்துச்சு. ரூல் பேஸ்லேருந்து மெதுவாக இயந்திரம் கற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிற இதுக்கு அது போச்சு. ஸோ அப்போ அந்த இயந்திரம் கற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிறது ரொம்ப நமக்கு ஈஸியானதுக்கு காரணமே என்னென்னா, நம்மளை சுற்றி நம்ம எல்லாமே இப்போ எல்லா ஃபீல்டுலேயுமே எல்லா துறையிலுமே கணிப்பொறியை உபயோகித்து தான் நம்ம எல்லா வேலையும் செய்கிறோம். அப்போ நம்மளோட எல்லா இன்ஃபர்மேஷனுமே கணிப்பொறிக்குள்ளே போயிடுது. அதை வச்சு நம்ம என்ன செய்கிறோங்கிறதும் அந்த கணிப்பொறியினால் ஒரு நாள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த அல்காரத்தை யூஸ் பண்ணி அது கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதுக்கு ஒரு உதாரணம் உங்களுக்கு நாங்கள் சொல்லணும்னு நினச்சோம்னா, இப்போ புகைப்படம் எடுத்துக்கொள்ளலாம். புகைப்படம் இப்போ எல்லா இடத்துலையுமே உங்களுக்கே தெரியும், ஒரு ஆதார் கார்டோ பேன் கார்டோ எதுனாலும் நம்ம புகைப்படத்தை சேர்த்துறோம். இல்லை எல்லா பிளேஸ்லையும் எல்லா ஆஃபீஸ்லையும் ஈவன் உங்களுக்கு டிராஃபிக் ஆகட்டும், இல்லைன்னா ஒரு வீதி ஆகட்டும், ஒரு ஹாஸ்பிட்டல் ஆகட்டும், எல்லா இடத்துலையும் கேமராஸு அப்சர்வ் பண்ணுது மக்களை. ஸோ அப்போ அதுக்கு அந்த கணிப்பொறிக்கு நிறைய புகைப்படங்கள் கிடைக்கிறப்ப அடுத்த லெவல் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த புகைப்படத்தோட அவங்களோட ஃபேஸில் அவங்க முகத்தோட உணர்ச்சிகள் என்ன அப்படிங்கிறத அதை லேர்ன் பண்ண வைக்கிறாங்க. ஸோ அப்போ அதோட முகத்தை பார்க்குறப்போ அந்த முகம் மகிழ்ச்சியாக இருக்கா, இல்லை கோபமாக இருக்கா, இல்லை சோகமாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு புகைப்படமாக இப்போ அதுக்கிட்ட ஒரு கலெக்ஷன் கொடுத்துருவாங்க. இந்த புகைப்படத்தில் இருக்கிறவங்களாம் மகிழ்ச்சியாக இருக்காங்க, இந்த புகைப்படத்தில் இருக்கிறவங்களாம் கோபமாக இருக்காங்க, இந்த புகைப்படத்தில் இருக்கிறவங்கள சோகமாக இருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் சொல்லி அதுக்கிட்ட கொடுப்பாங்க. எப்படி சின்ன பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்குறோம், படத்தை காட்டி கற்றுக் கொடுக்குற மாதிரி அதுக்கிட்ட ஒவ்வொரு செட்டாக படத்தை கொடுத்து சொல்லிடுறது இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்கன்னு. அப்போ அந்த கம்ப்யூட்டர் அல்காரிதம் என்ன பண்ணும், அதையெல்லாம் நம்ம கொடுக்க வாங்கி பார்த்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே அது கற்றுக்கும்.
அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு புது புகைப்படத்தை வந்து அதுக்கிட்ட கொடுக்குறப்போ அது கரெக்டாக சொல்லிடும், இந்த மனுஷர் இவர் வந்து அவரோட முக உணர்ச்சியை வச்சு இவர் இப்போ சோகமாக இருக்கார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் அது கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கிட்டேருந்து ஒரு அவுட்புட் வர ஆரம்பிக்குது. ஸோ அப்போ இங்கே கம்ப்யூட்டர் சயின்ஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஒரு இதை வந்து பையனை வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு மருத்துவத்துறையில் நம்ம இதை உபயோகிக்கலாம். இப்போ மருத்துவத்துறையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோயாளிகள் மருத்துவத்துறையில் நம்ம இதை வந்து உபயோகிக்கலாம் இந்த முகபாவனையில். ஓகே, மருத்துவத்துறையில் மெயினாக பார்த்தோம்னா நோயாளிகளோ இல்லை வயசானவங்களையோ இல்லை ஒரு குழந்தைகள் கூட நம்ம வந்து ஒரு கண்காணிக்கிறதுக்கு ஒரு பராமரிக்கிறதுக்கு இந்த கேமராவில் இந்த ஒரு இன்டெலிஜென்ஸ் அல்காரிதம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அந்த கேமரா வந்து அவங்கள மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ அவங்களோட முக உணர்ச்சி மாறுது. இப்போ ஒரு குழந்தையே வந்து ஒரு சினுங்க ஆரம்பிக்குது அப்படிங்கிறப்போ அதை ஐடென்டிஃபை பண்ணிடும், அந்த குழந்தை வந்து இப்போ அழுகுது அப்படிங்கிற மாதிரி அதோட எமோஷனை கண்டுபிடிச்சிடும், அந்த நபரோட எமோஷனை. ஸோ அப்போ அழுகுது அப்படிங்கிறப்ப அது உடனே எப்படி கனெக்ட் பண்ணுன்னா அந்த அழுகை எதன் காரணமாக இருக்கலாம். இப்போ அந்த குழந்தைக்கு பசியின் காரணமாக இருக்கலாம். பசியின் காரணமாக இருந்தால் இதுக்கு முன்னாடி அந்த குழந்தைக்கு எப்போ உணவு அளிக்கப்பட்டது, அந்த அளிக்கப்பட்ட நேரத்துக்கும் இப்போது அழுகும் நேரத்திற்குரிய இடைவெளி என்ன, அந்த இடைவெளி பெருசாக இருந்தால் கண்டிப்பாக அது பசியாக இருக்கலாம் அப்படின்னு அதுவே கூட ப்ரெடிக்ட் பண்ண ஆரம்பிக்குது. அழுகிறாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டு அந்த அழுகை எதன் காரணமாக இருக்கலாங்கிறது கூட அதுக்கு சொல்ல தெரியும். அப்போ அந்த ஒரு இன்ஃபர்மேஷனை அது அந்த குழந்தைகள் பராமரிக்கிற அந்த மையத்தில் இருக்கிறவங்களுக்கு கன்வே பண்ணலாம். இல்லை இப்போல்லாம் நிறைய பேர் வந்து உங்களுக்கு சிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பேரண்ட்ஸே மொபைல் மூலமாக குழந்தைகளை மானிட்டர் பண்ணுறாங்க. ஸோ அவங்க பேரண்ட்ஸுகளுக்கு அனுப்பலாம், இந்த மாதிரி உங்கள் குழந்தை வந்து கொஞ்சம் வந்து அழுகுது, பசியாக இருக்கலாம், இல்லை விட்டு அழுகுதுன்னா ஒரு மாதிரி இன்னைக்கு காலையிலேருந்து இத்தனை தடவை அழுதுருச்சு, அப்போ அதுக்கு ஏதாவது ஒரு குறைபாடு ஒரு மருத்துவ ரீதியாக அதுக்கு ஏதாவது நீங்கள் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகலாம். அந்த மாதிரி ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் கூட அது கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த அளவுக்கு இதோட தொழில்நுட்பங்கள் நமக்கு இருக்குது அந்த லேர்னிங்கோடது. என்ன பார்த்தோன்னா இதே மாதிரி மருத்துவத்துறையில் இன்னும் மருத்துவத்துறையில் இப்போ நிறைய இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும், நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம் அப்படின்னாலே நம்மளை வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு நிறைய பரிசோதனைகள் செய்ய சொல்கிறாங்க. ஸோ அந்த பரிசோதனைகள் பூரா நீங்கள் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக நம்ம பண்ணுறப்போ ஒவ்வொரு லேபோ எங்கேயோ போய் பண்ணுறோம், எல்லாமே கம்ப்யூட்டர் மூலமாக தான் ரீச் ஆகுது. வந்து நம்மளோட அந்த வேல்யூஸ் எல்லாமே கம்ப்யூட்டர் என்ட்ரி ஆயிடுது. ஸோ நம்ம அந்த ரிப்போர்ட்டெல்லாம் வாங்கிட்டு டாக்டர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடியே நம்மளோட இந்த செயற்கை நுண்ணறிவு அல்காரிதம் அங்கே இருந்ததுன்னா அதுவே அதையெல்லாம் ஆராய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்தந்த வேல்யூ இப்படி இருக்குது, பிபி இப்படி இருக்குது, பிளட் வேல்யூ இவ்வளோ இப்படி இருக்குது, யூரின் ரேட் இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதை ஆராய்ச்சி செஞ்சுட்டு அது என்ன பண்ணுதுன்னா இவங்களுக்கு இந்த நோய் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரெடிக்ட் பண்ணிடுது. அதுக்கு அட்வான்ஸ்டு அடுத்த லெவல் நான் சொன்ன மாதிரி இந்த நோய் இருக்கிறதுனால நீங்கள் இந்த சிகிச்சை அளிக்கலான்னு கூட அதனால் சொல்ல முடியுது. இப்போ இது வந்து நம்ம வந்து ஒரு மருத்துவரை வந்து நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணுறோன்னு சொல்ல முடியாது, மருத்துவருக்கு ஒரு உதவி. இதனால் அந்த மருத்துவர்கள் வந்து மிக துரிதமான முடிவுகள் எடுக்க முடியும். இப்போ நமக்கே தெரியும், ஒரு மருத்துவமனைக்கு போனால் அத்தனை பேர் உட்காந்துருக்கோம், ஒவ்வொருத்தர்கிட்டையும் அவர் பேசி செய்கிறதுக்கு அப்படிங்கிறப்போ ரேர்லி அவங்களும் ஹியூமன் பீயிங் தான். ஒரு நாளைக்கு ஒரு நல்லா பேசி நல்ல ஒரு டயக்னாஸ்டிக் கொடுத்து அந்த பேஷண்ட்டை சந்தோஷப்படுத்துறேன்னா ஒரு நாளைக்கு அவங்களால ஒரு 20 பேரை தான் பார்க்க முடியும். ஆனால் இந்த மாதிரி வந்து இவங்களுக்கு இப்படி இருக்கலாம், இந்த நோய் இருக்கலாம், இந்த மருந்து கொடுங்கன்னு ஒருத்தர் நமக்கு சொன்னாருன்னா அவரோட இன்னும் அவர் நிறைய பேரை பார்க்குறதுக்கு சான்ஸ் இருக்குது மருத்துவத்துறையில். அறிவியலோடு விளையாடு ஆயிரம் அறிவியலு அன்றாடத்துல கொட்டி கிடக்கு, ஆயிரம் அறிவியலு அன்றாடத்துல கொட்டி கிடக்கு, ஆயிரம் அறிவியலு அன்றாடத்துல கொட்டி கிடக்கு. குக்கருல கும்மாலும் போடுவது அறிவியலு, இருட்டலும் ஒளியாக மின்னுவது அறிவியலு. குக்கருல கும்மாலும் போடுவது அறிவியலு, இருட்டில ஒளியாக மின்னுவது அறிவியலு. ஆயிரம் அறிவியலு அன்றாடத்தில கொட்டி கிடக்கு, ஆயிரம் அறிவியலு அன்றாடத்தில கொட்டி கிடக்கு. அணுவ பிளந்துதான் ஆராய்ச்சி செய்திடுவோம், அண்டம் முழுவதுமே அளந்து மகிழ்ந்திடுவோம். அணுவ பிளந்துதான் ஆராய்ச்சி செய்திடுவோம், அண்டம் முழுவதுமே அளந்து மகிழ்ந்திடுவோம். கணினியில் கல்வியுமே கற்றுத்தரும் அறிவியலே, கைபேசி முகநூலில் கருத்தாக்கம் அறிவியலே. கணினியில் கல்வியுமே கற்றுத்தரும் அறிவியலே, கைபேசி முகநூலில்
கருத்தாக்கம் அறிவியலு, ஆயிரம் ஆயிரம் அறிவியலு அன்றாடத்துல கொட்டி கிடக்கு, ஆயிரம் ஆயிரம் அறிவியலு அன்றாடத்துல கொட்டி கிடக்கு. விவசாயம் செய்திடுவோம், விண்ணிலே பறந்திடுவோம், விவசாயம் செய்திடுவோம், விண்ணிலே பறந்திடுவோம், விளையாடுவோம் விளையாடுவோம், அறிவியலோடு விளையாடுவோம், விளையாடுவோம் விளையாடுவோம், அறிவியலோடு விளையாடுவோம், விண்ணிலே பறந்திடுவோம், விவசாயம் செய்திடுவோம், விவசாயம் செய்திடுவோம், விண்ணிலே பறந்திடுவோம், விளையாடுவோம் விளையாடுவோம், அறிவியலோடு விளையாடுவோம், ஆயிரம் ஆயிரம் அறிவியலு அன்றாடத்தில கொட்டி கிடக்கு, ஆயிரம் ஆயிரம் அறிவியலு அன்றாடத்தில கொட்டி கிடக்கு, அன்றாடத்தில கொட்டி கிடக்கு, அன்றாடத்தில கொட்டி கிடக்கு. அறிவியலோடு விளையாடு, அறிவியலோடு விளையாடு. இதே மாதிரி தான் ரொபாட்டிக் சர்ஜரியும் நாங்கள் சொல்கிறோம். ரொபாட்டிக் சர்ஜரியும் ஒரு சர்ஜன் வந்து எல்லா இடத்துலையுமே அந்த சர்ஜனால் இருக்க முடியாது. இன்றைக்கி மதுரையில் ஒரு சர்ஜரி பண்ணிகிட்ருக்காரு, பட் அவரோட உதவி இன்றைக்கி சென்னையில் டக்குன்னு ஈவினிங்கே தேவைப்படுதுன்னா அவர் ட்ராவல் பண்ணி போய் தான் அந்த சர்ஜரி பண்ணணும். பட் அதுக்கு மேலே இந்த ரொபாட்டிக் சர்ஜரி என்ன பண்ணுவாங்கன்னா, ரொபாட்டிக்ஸ் வித் ரோபோட்ஸ் வந்து அந்த மெஷின் ரெடி பண்ணி அதுக்குரிய ட்ரைனிங் அதுக்கு கொடுத்துருவாங்க. அந்த மெஷின் லேர்னிங்கில் அது லேர்ன் பண்ணி வச்சுருங்க, ஒவ்வொரு சர்ஜரிக்குமே அந்த லேர்ன் பண்ணி வச்சுருக்கோம் அது. ஸோ அந்த பர்டிகுலர் சர்ஜரியை அது அங்கே பேஷண்ட்டை வச்சு அதை ஆப்ரேட் பண்ண அலோவ் பண்ணிவிட்டு இதை இந்த டாக்டர் ரிமோட்டில் உட்காந்து கம்ப்யூட்டர் மானிட்டர் மூலமாக கண்ட்ரோல் பண்ணிகிட்ருப்பாரு. அங்கே அதுக்கு பக்கத்தில் ரோபோட் பக்கத்தில் எப்போயுமே டாக்டர்ஸுக்கு அசிஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு நர்ஸுகளோ அசிஸ்டன்ஸோ அவங்க சுற்றிலும் இருப்பாங்க அது கூட. பட் இங்கே இந்த டாக்டர்னால இங்கேருந்து அந்த ரோபோட்ஸை வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அதோட நாலேஜையும் வச்சு, இப்போ சப்போஸ் அது உள்ளே பண்ணிகிட்டே இருக்கிறப்ப ஏதோ ஒரு ஃபால்ட்டு வருதுன்னா அது கன்வே பண்ணும் டாக்டருக்கு. இவர் அதை மானிட்டர் பண்ணிகிட்டு இருப்பார், பார்த்துக்கிட்டு இருப்பார் கம்ப்யூட்டர் மூலமாக. ஸோ இந்த மாதிரி அட்வான்ஸ் ரொபாட்டிக் சர்ஜரி கூட நான் சொல்கிறேன், இது எல்லாமே வந்து நம்ம வெளிநாடுகளில் தான் நடக்குதுன்னு இல்லை. இப்போ நம்ம ஊர்லேயே பக்கத்துலேயே மதுரையிலையோ சென்னையிலையோ ரொபாட்டிக் சர்ஜரி இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு, பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இதையெல்லாம். ஸோ இது ஒரு அடுத்த ஒரு அட்வான்டேஜ், நமக்கு ஒரு நல்ல ஒரு நன்மைகள் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதாவது நான் மெயினாக சொல்கிறது மெஷின் லேர்னிங்னால், அது கற்றுக்கொண்டதுனால் இவ்வளோ பயன்கள் நமக்கு இருக்குது. அப்புறம் நாங்கள் பார்த்தோம்னா இங்கே எக்ஸ்டென்ஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு வில்லேஜுகளுக்கெல்லாம் போகிற ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ வில்லேஜுகளுக்கு போனால் மெயினாக வந்து இந்த அங்கன்வாடிகள் மூலமாக தான் நாங்கள் எல்லோரையும் அப்ரோச் பண்ணுவோம். அப்போ இந்த அங்கன்வாடியில் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைகளோட ஊட்டச்சத்து அந்த இதுக்காக தான் மெயினாக ஒர்க் பண்ணுறாங்க. 6 மாதத்துலேருந்து ஒரு 6 வயசு குழந்தைங்க வரைக்கும் அந்த ஊட்டச்சத்தை வந்து கணக்கெடுப்பாங்க. அவங்களுக்கு எப்படி முதல்ல அவங்களோட அளவீடுகள் எப்படி இருக்குது, எந்த விதத்தில்னா அவங்களோட உயரம், பருமன், அப்புறம் தலை மற்றும் கையோட அளவு, இந்த அளவை நல்லா அளந்துட்டு அதை பேஸ் பண்ணி அவங்க எந்த அளவில் இருக்காங்க, எவ்வளோ வீக்காக இருக்காங்களா, வீக்காக இருந்தால் அவங்களுக்கு என்ன கொடுக்கணும் ஊட்டச்சத்து, இதுக்கு நம்ம அரசாங்கம் நிறைய அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கு. அந்த குழந்தைகளுக்கு ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் அந்த ஊட்டச்சத்தை கொடுக்க சொல்லி. ஸோ இதை அளக்கணுன்னா அந்த அங்கன்வாடி ஊழியர் அவங்க ரொம்ப பாவம், ஒரு பெரிய லெஜரை வச்சுட்டு அந்த குழந்தைங்க ஒவ்வொன்றா அளந்துக்கிட்டு இருப்பாங்க நிற்க வச்சு. ஓகே, பட் அதுக்கு பதிலாக நாங்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இங்கே எங்கள் கணிப்பொறி சைடு எங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதாவது மைக்ரோசாஃப்டில் ஒன்று கண்டுபிடிச்சிட்டு இப்போ அது போய்கிட்டு இருக்குது இந்தியாவிலேயும், சைல்டு க்ரோத் மானிட்டரிங் அப்படிங்கிறது, ஒரு குழந்தை வளர்றதை அது மானிட்டர் பண்ணுறது. ஓகே, அதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஆப்பை ரெடி பண்ணி அந்த ஆப் என்ன பண்ணுது, ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தைகளோட அது ஒரு முப்பரிமாண ஆப்புன்னு நம்ம சொல்லுவோம். 3D வேல குழந்தைய சுற்றி ஒரு ஃபோட்டோ கேமரா வச்சு எடுத்துட்டு அந்த குழந்தையோட ஹைட் என்ன, அந்த குழந்தை எவ்வளோ வெயிட்டாக இருக்கும், அதோட தலையளவு என்ன, கையளவு என்ன, அதுவே வேல்யூஸை கொடுத்துட்டு அதுவே சஜஷனும் கொடுத்துருது. இந்த குழந்தை இந்த ஸ்டேட்டில் இருக்குது, குட் ஸ்டேட்டில் இருக்கா, இல்லை அது ரொம்ப அண்டர் நியூட்ரிஷனாக இருக்கா, மால் நியூட்ரிஷனாக இருக்கா, இல்லை அதுக்கு என்ன விதமான உணவுகள் பற்றாக்குறை இருந்து நீங்கள் கொடுக்கலாங்கிற அளவுக்கு அது ப்ரிஸ்கிரைபும் பண்ணிடுது. அப்போ இங்கே எந்த அளவுக்கு அந்த அங்கன்வாடி ஊழியர்களுக்கு அந்த ஆப், ஏன்னா இப்போ வந்து கையில் மொபைல் இல்லாத ஆளுக கிடையாது, இந்த ஆப்பை மட்டும் அவங்க போட்டுட்டாங்கன்னா அந்த ஆப்பை யூஸ் பண்ணி அங்கன்வாடி ஊழியர்களை நல்ல சீக்கிரமாக இன்னும் நிறைய குழந்தைகளை நம்மளால் மானிட்டர் பண்ண முடியுது. ஸோ இதுவும் ஒரு அந்த மெஷின் லேர்னிங்கோட ஒரு முக்கியமான, ஏன்னா ஒன்றும் இல்லை, ஹைட்டு வெயிட்டு இப்படி இருக்கணும், இந்த தலை கையளவு இப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு கணக்கீடு தான் நம்மளும் வச்சுருக்கோம். அவங்க பாவம் லெஜரில் எல்லாம் என்ட்ரி போட்டு கால்குலேட்டரை வச்சு கணக்கு போட்டு அந்த வேல்யூவை எழுதி அந்த எழுதுகிறப்போ மேனுவல் எரர் வர்ற சான்ஸ் இருக்குது. மேன் வந்து எல்லா நேரத்துலையுமே நம்ம கரெக்டாக பண்ண மாட்டோம், ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிடுவோம். அப்போ ஒரு தப்பான இது நம்ம முடிவு எடுக்கக்கூடாது அந்த இடத்துல. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களுக்கு அது உதவியாக இருக்குது. ஸோ இது அதனால் மருத்துவத்துறையில் இதோட பயன்பாடுங்கிறது நிறையா இருக்குது.
நாம் இதுக்கு மீறி நம்ம போகணுன்னா நாங்களாம் வந்து ஒரு கல்வியாளர்கள் பாடம் கற்பித்து கொடுக்குறோம். அப்போ எங்களுக்கு இதோட பயன்பாடு என்ன அப்படின்னு நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறத பொறுத்த வரைக்கும் ரோபோட் டீச்சர்ஸ்ன்னு இருக்காங்க. ஓகே, ரோபோட் டீச்சர்ஸ், ரோபோட் டியூட்டர் அப்படின்னு இருக்குது. ரோபோட் டீச்சர்ஸ் நம்ம யார் சொல்கிறோன்னா டீச்சர்ஸுக்கு, அதாவது ரியல் டீச்சருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரோபோட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். அவங்கள நம்ம கூட நிற்க வச்சுட்டு இப்போ நம்ம ஒரு சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணலாம், ஒரு சில எக்ஸ்பெரிமெண்ட்டை அதையே பண்ணி காட்ட சொல்லலாம். ஏன்னா நம்ம ரெகுலராக எவ்ரி இயர் ஒரே எக்ஸ்பெரிமெண்ட்டை தான், டீச்சர் ஒரே எக்ஸ்பெரிமெண்ட், பட் அந்த குரூப் மாறிக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு நம்ம பண்ணி காட்டிகிட்டே இருப்போம். ஸோ அந்த ஒரு நேரத்தில் நமக்கு வந்து இந்த ஒரு ரோபோட்ஸை நம்ம ட்ரெயின் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னம்னா அதே கைண்ட் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்டை திருப்பி பண்ணி காட்டும் உங்களுக்கு. நம்ம அந்த நேரத்தில் பக்கத்தில் அந்த ரியல் டீச்சர்ஸ் நின்று எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும், நம்ம அதை ப்ராக்டிக்கலாக உள்ளே இறங்கி பண்ணி காட்டிகிட்டு இருக்கணும்னு கிடையாது. அது ஒன்று இருக்குது. ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸுமே கொஞ்சம் இன்வால்வ் ஆவாங்க. ஏன்னா ஒரே ஆளை பார்த்துட்டு இருக்கிறப்போ ஒரு மிஷினையும் பார்க்குறப்ப தே வில் பி ஹாப்பி, நல்லா சந்தோஷமாக சரி அது நமக்கு பண்ணி காட்டுது அப்படின்னு. அடுத்து இந்த ரோபோட் டியூட்டர் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ எல்லாருமே ஆன்லைனில் பழகிட்டாங்க. நம்ம சின்ன வயசு குழந்தையிலேருந்து காலேஜ் படிக்கிற வரைக்கும் ஆன்லைன் ரெஃபர் பண்ணுறதுக்கு. ஸோ அவங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வருது அப்படின்னோம்னா இதுக்குன்னு நிறைய டூல்ஸ் இருக்குது. ஈவன் நீங்கள் ChatGPT கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்களோட அந்த கேள்விகளை போட்டாங்கன்னா அது உடனே இம்மீடியட்டாக பதில் கொடுக்குது அவங்களுக்கு. ஸோ அந்த பதிலை பார்த்து அவங்க திருப்தி அடைஞ்சிக்கலாம். ஓகே, அவங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் தெரியாமல் இருக்கலாம், சின்ன சின்ன டவுட் வரலாம். ஈவன் நம்ம முன்னாடியெல்லாம் ஒரு வேர்டுக்கு மீனிங் தெரியல, ஒரு பெரிய டிக்ஷனரியை தூக்கி வச்சுக்கிட்டு புரட்டிக்கிட்டு இருப்போம். இப்போலாம் ஒன்றுமே இல்லை, அந்த வேர்டை போட்டுட்டு இதுக்கு மீனிங் என்ன, இல்லை இதுக்கு தமிழில் மீனிங் என்ன கேட்டாலும் டக்குன்னு நமக்கு ஆன்சர் கொடுக்குது. அது இல்லை ஒரு சில நேரத்தில் என்ன பண்ணலான்னா நம்ம அதை படிக்கிறதுக்கு அது எழுத்து வடிவத்தில் நம்ம அதை வந்து சேட் பண்ணுற மாதிரி பண்ணலாம். இல்லை நீ வந்து எனக்கு வாய்ஸ் மூலமாகவே கொடுத்துருனா கூட அது வாய்ஸில் பேசியே காட்டிட்டு போயிடுது. அது எந்த லாங்குவேஜில் வேணும்னு நம்ம செலக்ட் பண்ணிட்டா தமிழில் வேணுமா தமிழில் அதை ரீட் பண்ணி காட்டுது. இதை வந்து நாங்கள் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், அதுவும் கைண்ட் ஆஃப் செயற்கை நுண்ணறிவு கான்செப்ட் தான், டூலு தான். அதையும் ஒரு சைடில் டெவலப் பண்ணிக்கிட்டே தான் வர்றாங்க நிறைய பேர். ஓகே, ஸோ அந்த மாதிரி அதுவும் பண்ண முடியுது நமக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம டீச்சிங்கில் யூஸ் பண்ணலாம். அதேமாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலில் டீச்சிங் சைடு பார்த்திங்கன்னா ஒரு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ், எவ்வளோ டீச்சர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு எப்படி கிளாஸ் அலாட் பண்ணுறது, எப்படி கிளாஸ் ரூம்ஸ் அலாட் பண்ணுறது, டைம் டேபிள் எப்படி போடுறது, எல்லாமே இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக ரெடி பண்ண ஆப்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கிட்ட அவங்க கொடுக்க வேண்டியது என்னென்னா எங்ககிட்ட இவ்வளோ கிளாஸ் ரூம் இருக்குது, இவ்வளோ டீச்சர்ஸ் இருக்காங்க, இது சப்ஜெக்ட் டீச்சர்ஸு, இத்தனை சப்ஜெக்ட்டுக்கு தேவைப்படுது, இத்தனை கிளாஸுன்னு கொடுத்துட்டா அதுவே நல்லா அனலைஸ் பண்ணி நீட்டாக அழகாக அந்த டைம் டேபிளை போட்டு கொடுத்துருது, டைம் டேபிளை. அப்புறம் அதுக்கடுத்து பெர்ஃபார்மன்ஸ் இந்த டீச்சர்ஸ் என்ட்ரி பண்ண அந்த ஆட்டோமேட்டிக் கிரேடிங்குமே அது பண்ணித்தருது. கிரேடிங் பண்ணிவிட்டு அதில் ஸ்டூடெண்ட்ஸை வந்து வகைப்படுத்திடுது. யார் வந்து குட் லேர்னர்ஸ், ஸ்லோ லேர்னர்ஸ், ஆவரேஜ் லேர்னர்ஸ், இவங்களுக்கெல்லாம் இந்த கைண்ட் ஆஃப் ட்ரைனிங் இன்னும் நீங்கள் அடிஷ்னலாக நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் இவங்களை ட்ரெயின் பண்ணணும், எல்லாமே ஒரு ரிப்போர்ட் மாதிரி ஜெனரேட் பண்ணிடுது. அதே மாதிரி டீச்சர்ஸ் லெவல்லையுமே என்ன டீச்சர்ஸ் யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, யார் எந்த அளவுக்கு, இல்லை இன்னும் இவங்க கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னும் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் கொடுக்கணும் இவங்க சைட்லேருந்து, அவங்க லெசன் ஆஃப் பிளான் பத்தலை அப்படிங்கிற மாதிரிலாம் அது ஐடியா கொடுக்குது. இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, முன்னாடி இந்த மாதிரி அனாலிசிஸ் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலில் தனியாக அதுக்குன்னு ஒரு வல்லுநர்களை போட்டு பண்ணிகிட்டு இருந்தால் அந்த இடத்துல வந்து ஒரு என்ன சொல்லுவோம், நம்ம ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர ஆரம்பிக்கும். இல்லை அவங்களுக்கு எங்களை பிடிக்கல அதனால் சொல்கிறாங்க, நாங்கள் நல்லா தான் பண்ணுறோம் அப்படின்னு திருப்பி யார் வந்து ஒத்துக்காமல் ஒரு ப்ளேம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இப்போ எல்லாமே மெஷின் சொல்கிறப்போ யார் சரி அது சொல்லிருச்சு நம்ம அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி மக்கள் போய்கிட்டு இருக்காங்க. யாரை குறை சொல்கிறதுக்கு இப்போ வரலை, மெஷினை அக்செப்ட் பண்ணுறாங்க, அது கரெக்டாக தான் அனலைஸ் பண்ணுது. அப்படிங்கிறப்ப இந்த ஒரு அட்வான்டேஜாக நம்ம இதை எடுத்துக்கணும் சேர்க்கணும். ஏன்னா அந்தளவுக்கு அதை லேர்ன் பண்ணி அது நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது. நம்மளும் திருப்பி அது இல்லைன்னு குறை சொல்கிறதுக்கு நமக்கு அங்கே வந்து ஒரு இதுவே கிடையாது. ஸோ இதெல்லாம் ஒரு அட்வான்டேஜ் தான் நாங்கள் வந்து டீச்சிங் சைடு எடுத்துக்கிறோம். இது இல்லாமல் இன்னி நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் மருத்துவம் வந்து உதாரணத்துக்கு சொன்னேன், கல்வி எங்கள் துறையினால் சொன்னேன். இது இல்லாமல் விவசாயத்துறையிலலாம் நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. உணரிகள் இதோட உணரிகள்னால் சென்சார்னு சொல்லுவோம், அதை வச்சு நிறைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நிறைய பண்ணிகிட்ருக்கு. நிதித்துறையில் இருக்குது, வணிகத்தில் இருக்குது, ஈவன் நீதித்துறையில் கூட இப்போ சட்ட வல்லுநர்கள் மாதிரி கூட அது பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இது மாதிரி பார்க்குறப்போ இன்னும் வேறு துறைகள் நிறைய சொல்லலாம், நிறைய எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு சொல்கிறதுக்கு இருக்குது. ஆனால் நேர பற்றாக்குறையினால் நம்ம இதோட முடிச்சிக்க வேண்டியதாக இருக்குது. நம்ம இதை முடிக்கிறப்போ ஸ்டீவ் ஜாப்ஸுங்கிற ஆப்பிள் நிறுவனர் சொன்ன ஒன்னோட நான் சொல்லி முடிக்கலான் இருக்கேன். தொழில்நுட்பத்தில் புதுமை படைக்கும் போது ஒன்றை வேண்டும் என்றால் மற்ற 1000 விஷயங்களை வேண்டாம் என்று முடிவெடுக்க வேண்டும். இதைத்தான் வந்து நாங்கள் எந்த நேரத்துலையுமே அஸ் எ டெக்னாலஜிஸ்ட் நாங்கள் சொல்ல விரும்புகிறது. நம்ம தகவல் தொழில்நுட்பம் எந்த தொழில்நுட்பமாகட்டும் நம்ம வளர்ச்சியை நோக்கி போயிட்டே தான் இருக்கணும்.
அதில் நிறைய குறைகள் நிறைய சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் இதை குறைகள்னு எடுத்துக்கிறதுல எல்லா நாடுகளுமே வளர்ச்சியை தான் விரும்புதே தவிர நம்ம இன்றைக்கி நின்றுட்டுருக்கிற இடத்துல நின்றுக்கலாம், இல்லை போக வேண்டாம்னு எந்த நாடும் விரும்ப போகிறதில்ல. அதனால் நம்ம இதை நல்ல விஷயம்னு நினச்சிக்கிட்டு இந்த செயற்கை நுண்ணறிவோட இன்னும் நிறையா ஒரு மனித ஆற்றலை எப்படி நல்ல விதமாக உபயோகிக்கலாங்கிறது நோக்கி நம்ம பயணத்தை தொடரலாம். நன்றி. பேராசிரியர் அவர்களுக்கு நன்றி. முன்னாடிலாம் ஸ்கூல் டைம் டேபிள் போடவே 1 month அளவுக்கு டைம் எடுத்துப்பாங்க. ஆனா இப்பெல்லாம் அந்த வேலையே ரொம்ப ஈஸி ஆயிடுச்சுல்ல. அது மட்டுமா, மெடிக்கல் ஃபீல்ட்ல எவ்வளவோ முன்னேறி இருக்கிறோம். அதுக்கு இந்த கம்ப்யூட்டரோட வளர்ச்சி பெரிய அளவுல ஹெல்ப் பண்ணி இருக்குன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம எவ்வளவோ வேலைகளை இன்னைக்கு சுலபமா மாத்தி இருக்கு இந்த கம்ப்யூட்டர்ஸோட வளர்ச்சி. இன்டர்நெட்டோட வளர்ச்சியும் இதுக்கு இன்னும் சுலபமா மாத்தி இருக்கு. இன்னைக்கு நிறைய விஷயங்களை ஒரே மாதிரி இருக்கணும்னு குரல் கொடுக்கறாங்க. உதாரணத்துக்கு இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் மாதிரி. அது மாதிரி மெடிக்கல் ஃபீல்ட்ல ஏஐ சில விஷயங்களை சாத்தியமாக்கும். மனுஷனை ஸ்கேன் பண்ணி நோய்களோட டீடைல்ஸ் எடுத்துக்கிட்டு பணக்காரன் ஏழை இந்த மாதிரியான பேதம் எல்லாம் இல்லாம இதுக்கு இதான் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு கொடுக்க போகுது. அது எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சரியான மருத்துவ தேவைகளை பரிந்துரைக்கும். அதனால நிறைய பேர் காப்பாற்றப்படலாம். உண்மையாவே இதெல்லாம் கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏஐ பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுல ரொம்பவே மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த நூற்றாண்டே டிஜிட்டல் நூற்றாண்டா மாறி போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய விஷயங்களை இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டி இருக்கு. மொபைல் யூஸ் பண்ணாலே இன்னைக்கு நிறைய அப்டேட்ஸ் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டி இருக்கு. அது மாதிரி உலகம் முழுக்க இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வழியா பல தகவல்கள் பல வேலைகள் சுலபமாக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி நிறைய நேரம் மிச்சப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த உலக அளவுல இந்த மாதிரியான மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறதுல இந்த கணினி தொழில்நுட்பவியல்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்குது. பெரிய வளர்ச்சியாவே பார்க்கப்படுது. இன்னைக்கு இவ்ளோ தகவல்கள் இத பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுல எனக்கும் கூட கொஞ்சம் மகிழ்ச்சி இருக்கு. இந்த அறிவியலோடு விளையாடு சிறப்பு தொடர் நிகழ்ச்சியை பத்தின உங்களுடைய கருத்துக்களை பசுமை வானொலி 90.4 H2/30 RM காலனி செகண்ட் கிராஸ் திண்டுக்கல் அப்படிங்கிற அட்ரஸ்க்கு எழுதி அனுப்பலாம். இல்லைன்னா 9486974747 அப்படிங்கிற நம்ம பசுமை வானொலியோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். இது இல்லாம பசுமை FM அப்படிங்கிற FB இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் பேஜ்கள்லயும் உங்களுடைய கருத்துக்களை நீங்க பகிர்ந்துக்கலாம். இன்னொரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அன்பு தோழன் கவிவலவன்.